ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீர் ராசியில இருந்தாரு. இப்ப நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு பயிற்சியாக போறார். 7/6/2025 இருந்து 28/7/2025 வரைக்கும் ஏறக்குறைய 45 நாள் சிம்மத்துலதான் பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார போறார். ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சிம்மத்துல கேதுவும் செவ்வாயோட இணையும் போது, அதாவது கேது செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது நேரம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட செவ்வாய் இப்ப 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லுவாங்க, அங்க போய் கேதுவோட இணையறார். அப்ப என்ன நம்மளுக்கு ப்ராஃபிட், என்ன நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட லக் என்ஹான்ஸ் ஆகுங்க. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வீடு வசதி, வீடு வாகனம் தோப்பு துறவு இதெல்லாம் வாங்கறதுக்கான பிராப்தம் உண்டு. நிறைய பேருக்கு நீண்ட தூர பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறது, வெளிநாட்டுக்கு விசா கிடைக்கிறது, பிள்ளைங்களை ஃபாரின் படிக்க அனுப்புறது, இல்ல நான் டூருக்காகவாவது வெளிநாட்டு போறேங்க, இல்ல என்ன வேலை நிமித்தமா ஒரு வாரம் வெளிநாடு அனுப்புறாங்க. இந்த மாதிரி பிராப்தம் நிறைய பேருக்கு வரும். சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஓரியன்ட் ஏதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ட்ரை டு பி ஹானஸ்ட். பொதுவா தனுசு அந்த வார்த்தை நம்ம சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா தனுசு ஆல்வேஸ் ஹானஸ்ட், உபயராசி, ஆசா. நம்மளோட அறிவை தனக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல, மத்தவங்களுக்கும் சேர்த்து பயன்படுத்தக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். பெருசா யாரையுமே கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இது பாருங்க, இன்னும் நம்மளுக்கு சூப்பர் டூப்பரா ரிசல்ட் வரணும் அப்படின்னா தனுசு இப்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணும். காரணம் என்னன்னா அர்த்தாஷ்டம சனியில இருக்கிறீங்க இல்லைங்களா? அதனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தூக்கலா செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் வரும். எங்க அர்த்தாஷ்டம சனியில ஃபாரின் போறதுக்கான பிராப்தம் உண்டு. அதனால நம்ம பொதுவா பாருங்க, இந்த சனி நல்லா இல்ல, அதாவது ஏழரை நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த காலகட்டத்துல கல்யாணமே ஆகாது, குழந்தையே பிறக்காது, வேலையே கிடைக்காது, வெளிநாட்டுக்கே போக முடியாது, அப்படிலாம் கிடையாதுங்க. இது எல்லாமே நடக்கும். அதனால புதுசா ஒரு இடையூறு, ஒரு தொல்லை அப்படின்ற மாதிரிலாம் வரும். புது சொந்தம் நம்ம வாழ்க்கையில வருமா? தாராளமா வரும். சனி இதெல்லாம் கெடுக்க மாட்டார். அதனால எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் அந்த விஷயத்துல இருந்து எப்படி உனக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், அதுதான் சனி யோசிப்பார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சோ இது எல்லாமே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பெஸ்ட் ரிசல்ட்க்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வழிபாடு என்னங்க, பரிகாரம் என்ன அப்படின்னா, பொதுவாவே தனுசு சிவதனுசு, சிவனை வழிபாடு பண்ணும்போது மேன்மை முன்னேற்றம், நிறைய நல்ல விஷயம், இறுதியில் மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப நீங்க சிவன் கோயிலுக்கு ஒன்னும் இல்ல, சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்கு கொஞ்சம் பால் கொண்டு போய் கொடுங்க. ஒண்ணு பால் ஒரு 1/4 லிட்டரு, 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் பாலே கொடுக்கலாம் இல்லைங்களா? 1/2 லிட்டர் பால் முடியும்னா 6 லிட்டர் பால் கூட கொடுங்க. அப்படி இல்ல 2 இளநீ கொண்டு போய் கொடுங்க. இந்த இளநீ அபிஷேகம் இல்ல பால் அபிஷேகம் ஈசனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. வாழ்த்துக்கள்.